Hi, I am Thangalakshmi, a PhD scholar, a floriculture student. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாஸ்மின் பார்க்க போறோம். மெயினாக ஜாஸ்மின்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். நிறைய அதில் வந்து வர சின்ன சின்ன பிரான்ச்சஸில் தான் நம்ம பட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஃபார்ம் பண்ணும். ஃபஸ்ட்டு எதனால நம்ம ஃபுல்லாக இந்த இலையை வந்து இப்படி பிரான்ச் பண்ணி விட்டுறோம்னா, இப்போ நம்மளுக்கு மெயின் சீசன் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஜாஸ்மின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த ஆஃப் சீசன்லேயும் நம்மளுக்கு ஃப்ளவர் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ இனிமேல் நவம்பர் டிசம்பரில் பூக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உள்ள சீசன் இப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி விடுவாங்க. பிரான்ச்சஸ் ப்ரூவ் பண்ணுறப்போ இதுலேருந்து எயிட் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ லீஃப்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து சின்ன சின்ன நிறைய ஒன்றும் இல்லை, எல்லா பிரான்ச்சஸும் நம்ம ரிமூவ் பண்ணி விடும்போது ஆல்டர்னேட்டாக நமக்கு டெம்பரேச்சர் எப்பவுமே இங்கே ட்ராபிக்கல் கிளைமேட்ல சம்மரும் இருக்கும். நமக்கு மெயினாக வந்து ஜாஸ்மினுக்கு சம்மர் சீசன் தான் பெஸ்ட் சீசன். அதனால எப்பவுமே சன்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும் ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு. அதனால இப்போ என்னென்னா நம்ம ஆல்டர்னேட்டாக கரெக்டாக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்டர்னேட் பிரான்ச்சஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது நம்ம ப்ரூன் பண்ணுறதுனால இப்போ ஒரு சிங்கிள் பிரான்ச்சாக இருக்கிறது வந்து இது டபுள் பிரான்ச்சாக ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து நிறைய பட்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு மார்ச்சுக்கு முன்னே சம்மர் சீசனுக்கு முன்னே ஃப்ளவர்ஸ் கிடைக்கும்.